இந்த இடைப்பட்ட 10 ஆண்டுகள்ல 2010க்கு பிறகு மக்கள் நலத்திட்டங்களை கேவலப்படுத்துவதுங்கிறத எல்லா சினிமால இருந்து எல்லா மீடியாக்களையும் தொடர்ச்சியா பண்ணாங்க. இலவசம் என்பது கேவலம், நாடு நாசமா போயிருக்கிறது காரணமே இது மாதிரி ஏழை வாழைகளுக்கு திட்டங்களை போடுவது, அவர்கள் கையில் காசை கொண்டு போய் கொடுப்பது, அவர்களுக்கு பொருட்களை கொடுப்பது, உரிமைப்பட்டவர்களே வந்து அவமானப்படுத்தி வைக்கிறாங்க. அவங்களே கொண்டு வந்து ரோட்ல போட்டு எரி அப்படிங்கிற அளவுக்கு இதையெல்லாம் தாண்டி அதுக்கு அடுத்த 5-6 வருடங்கள்லயே ஒரு ஆட்சி வருது. அந்த ஆட்சியில் அந்த நினைப்பே போகும் விதமா திட்டங்களை தீட்டினார்கள். குறிப்பாக NRGS போல நிபந்தனை கூட எதுவும் இல்லாமல் நேரடியாக உரிமை தொகை என்ற பெயரில் ஒவ்வொரு குடும்ப தலைவியுடைய அக்கௌண்ட்லையும் மாதம் பணத்தை வரவு வைக்கக்கூடிய திட்டத்தை செய்தார்கள். ஏழை பெண்கள் பயன்படுத்தக்கூடிய பேருந்து கட்டணத்தை கட்டணமில்லாத படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நேரடியாக பணப்பயன். இவை தவிர நான் முதல்வன் மாதிரியான திட்டங்கள் ஓட்டை மனதில் வைத்தே செய்யப்படுவது கிடையாது. அதுக்கெல்லாம் என்ன மாதிரியான வாக்கு வங்கியாக அது மாறுங்கிறதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதம் கிடையாது. வழக்கமாக எந்த அரசும் இந்திய அளவில் அப்படியெல்லாம் செய்வது கிடையாது. இதெல்லாம் எதிர்கால தமிழ்நாட்டு தலைமுறையின் மீது செய்யப்படுகின்ற ஒரு முதலீடு. அவங்க வாழ்க்கையில பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடைஞ்சா திமுகவுடைய திராவிட இயக்க அரசியல் ஆதரிப்பாங்கிறது கூட எந்த உத்தரவாதம் கிடையாது. அப்படி கிடைத்த சொகுசை வைத்து நாம் மட்டுமே அனுபவிக்கணுங்கிற ஒரு வலதுசாரி மனநிலைக்கு போனாலும் சொல்லுவதற்கு முடியாது. ஏன்னா கடந்த காலங்களில் முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்கான கட்டண விலக்கு தொடங்கி என்ட்ரன்ஸ் ஒழிப்பு வரை இதையெல்லாம் அனுபவித்தவர்கள் தான் திமுகவுக்கு எதிரான கதையாடல்களை நம்பி அதுக்கான முதல்ல அந்த டிராப்ல விழுந்தவர்களே அந்த தலைமுறை ஆட்கள் தான். நீ அப்படியாக வலதுசாரியாக கூட மாறி தரலாம். ஆனா வாழ்க்கையில முன்னேறிட்டு அது மாதிரியான ஒரு சுயநலமான வலதுசாரி அரசியலை பேசு. சங்கியை கூப்பிடுவது மாதிரி டெம்போலையும் மினி ஆட்டோலையும் பின்னாடி கத்திக்கிட்டு கோட்டதுக்காக ஜெய் ஸ்ரீராம் சொல்லிட்டு கணபதி பாப்பா மரியா சொல்லிட்டு கத்திட்டு போற அந்த நிலைக்கு சென்று விடாதே அப்படிங்கறதான் இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அரசியல்.